சூப்பரான டிஃபனும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பார்த்து நல்லா ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இந்த "வா வா பக்கமான்னு" ஒரு பாட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து அதில போடுற ஸ்டெப்பும், அதுக்கு வந்து ஆடைகள் வந்து போட்டு ஆடுறாங்க பார்த்தீங்களா? பார்க்கவே சில நேரத்தில முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய பெண் சுதந்திரமா அப்படின்னு கூட நமக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்க பார்த்த ரீல்ஸ்ல எதனா உங்களுக்கு முகம் சுளிக்கிற மாரி இருந்தா, அது என்ன ரீல்ஸ்ன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இங்கருந்து ஆரம்பிக்கலாங்க. அதாவது நான் 2 கிலோ வந்து வெயிட் ஏறிட்டேன். என் புருஷன் வந்து அப்படி போற போக்குலயே சொல்லிட்டு போவாரு. "என்ன குண்டாயிட்ட போலயே" அப்படின்னு. அதனால வந்து வெயிட் 2 கிலோ நான் குறைக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இது வந்து குதிரவாளி கஞ்சி. அதுக்கப்புறம் நேத்ரா வந்து ஸ்ட்ராபெர்ரி எனக்கு ஜூஸ் வேணாமா, ஃப்ரூட்ஸா குடுத்துருங்கன்னு சொன்னா அவளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எனக்காக எடுத்து வச்சிருக்கேன். பனானாவும், சப்ஜா சீடும். இங்க வந்து பன்னீர் ஃப்ரை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரைத்தா. இந்த பக்கம் வந்து சாஃப்ட்டான இட்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாசி பருப்பும், துவரம் பருப்பும் போட்டு வச்ச ஹோட்டல் ஸ்டைல் வந்து சாம்பார் இது. ரொம்ப சிம்பிள் தான். ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜ் பிரியாணி. நேத்ராக்கு வந்து டிஃபன் வச்சு குடுக்கலாம். இங்க பாருங்க ரோட்ல வந்து விப்பாங்க. அவங்க கிட்ட வாங்குன இந்த 4 காய்கறிகளும் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கேரட் இந்த மாரிலாம் நீங்க வாங்குவீங்களான்னு சொல்லுங்க. நேத்ராக்கு நல்லா ஹெல்த்தியான டிஃபன் குடுக்கணுங்கிறதுக்காக பன்னீர், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி, இட்லி, சாம்பார் எல்லாமே வச்சு குடுக்குறேன். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம்.